ஹரி ஓம் மகா காளி. விஜய் அவர்களது ஆஸ்தான ஜோதிடராக அறியப்படுகிற ராதன் பண்டிட் எதிர்காலத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆபத்தான மனிதராக மாறக்கூடிய சமிக்கைகளை நேற்றைய தினம் அவர் வழங்கிய பேட்டிகளின் மூலமாக அடியனுடைய உள்ளுணர்வு உணர்த்தியது. ராதன் பண்டிட் குறித்து பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் என எண்ணியிருந்த அதே நேரம் எமக்குள் மகாகாளி வழங்கியிருக்கிற சில எச்சரிக்கைகளை இந்த சமூக நலன் கருதி பகிர வேண்டிய அவசியத்தின் காரணமாக அது ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முதல்வருக்கு செய்கிற ஒரு உதவியாக அமையும் எனும் நல்ல நோக்கத்தில் இந்த கருத்துக்களை பகிர விரும்புகிறோம். ஒருவித மாயாஜாலம் மயக்கும் மொழி பேசத் தெரிந்த அந்த ராதன் பண்டிட் விஜய் அவர்களுடைய தனிமை மன உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு இரத்த பந்த உறவுகளிடமிருந்து அவர் சற்றே விலகி இருக்கக்கூடிய அந்த சூழலை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய நேற்றைய தின நேர்காணல் மூலம் அறிய முடிந்தது. ஒரு காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நிழலாக இருந்தவர் சசிகலா அம்மையார். பிற்காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் எதிர்கொண்ட பல இடையூறுகளுக்கு இந்த அம்மையார் ஒரு காரணம் என்று இந்த சமூகம் தூற்றியது. அந்த ஒரு பட்டறையில் தன்னை பயிற்சி எடுத்துக்கொண்ட ராதன் பண்டிட் அங்கு ஜெயலலிதாவுக்கு உற்ற துணையாக இருந்த சசிகலாவை நாளும் பொழுதும் பார்த்து அந்த அதிகார போதையை விஜயினுடைய கூடாரத்தில் நிலைப்படுத்துவதற்கும் கைப்பற்றுவதற்குமான ஒரு பெரும் முயற்சியும் சூதுவாது செயலும் தான் அவருடைய அரசியல் பிரிவு அதிகாரியாக நியமிக்கும்படி ஒரு பெரும் நெருக்கடி அங்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது. ஏதோ ஒரு தெய்வ செயல், சமூகத்தினுடைய எதிர்ப்பு, விஜய்க்கு நேர்ந்த ஒரு நன்மை. அரசாங்க பதவி அவருக்கு வழங்கப்பட்டது மறுபடியும் நீக்கியிருந்தாலும் இவருடைய நெருக்கமும் இவருடைய ஆலோசனைகளும் எந்த ஒரு காலகட்டத்திலும் விஜயை ஏதேனும் ஒரு பெரும் இக்கட்டில் ஆழ்த்திவிடவே செய்யும். அவருடைய நதிமூல ரிஷிமூல விஷயங்களை ஆய்ந்து பார்க்கிற போது எண்ணிலடங்காத இருண்ட பக்கங்களும் அசிங்கங்களும் நிறைந்த, அது மட்டுமல்லாது பாவங்களும் நிறைந்த பல விஷயங்கள் அங்கே மறைந்து கிடக்கின்றன. அவர் விசேஷமாக உயர்வாக சக்தி வாய்ந்த ஒரு ஜாதகமாக கருதியது உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தைத்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவ்வாறே அதை பேசி வந்திருக்கிறார். அதனால் அந்த முகாமிலும் அவருக்கு நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறது. இன்று அவர் விஜயோடு நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அவர் மூச்சுக்கு மூச்சு தனக்கு பிரதமர் அலுவலகத்தில் பல தொடர்புகள் இருக்கிறது, இந்தியா முழுமைக்கும் பல அரசியல் பிரமுகர்களோடு தொடர்புகள் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்வதனுடைய ஒரு பெரும் ஆபத்து எந்த நிமிடம் வேண்டுமானாலும் நெருங்கியிருக்கிற விஜய் குறித்தான எத்தகைய ஒரு பலவீனமான விஷயங்களையும் தன்னுடைய நலன் கருதி யாருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு நிரம்ப இருக்கிறது. திமுக மிக ஒரு பழுத்த கட்டமைப்பு கொண்ட கட்சி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க சொல்றது உதயநிதி ஸ்டாலினை தான் மையப்படுத்துறீங்களே, அதுலதான் அது என்ன காரணம்னா, ஒரு அப்பளுக்கில்லாத அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி நம்ம கைக்குள்ள வர பொழுது அந்த அதிர்ஷ்டமே இப்போ எப்படி இந்த லைட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெங்களூர் வரைக்கும் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரில் நைட் ஹவர்ஸில் உங்களுக்கு பெங்களூர் வரைக்கும் லைட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதயநிதிங்கிற ஒரு ஆள் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஹீ கேன் ட்ராவல் வித் ஸ்டாலின்னாலே அந்த அதிர்ஷ்டம் அவர் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஃப்யூச்சரில் அவர் ஆவார் சார். இந்த இரண்டு ஆவார் சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சிஎம் உட்காருவார். அவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார்ன்றது. அதாவது சினிமா துறையில் நல்லா வந்துட்டு சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்துடுவார். இட்ஸ் அ வே டு ரீச் பார்ட்டிஸ் த்ரூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார்.
அந்த தம்பி வந்துங்க ஹீ கேன் ரூல் தி ஸ்டேட். நான் பார்த்த ஜாதகங்கள்லையே இது யாராச்சும் ஜோதிடர் கணிச்சாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கேட்டாங்கன்னா 9 கிரகம் அடுத்தடுத்த பெட்டியில் இருக்கிறதுங்க நாங்கள் கிரக மாளிகை யோகம்னு சொல்கிறோம். ஒரு சில ஜாதகத்தில் 5 கிரகங்கள் இருக்கும், ஒரு சில ஜாதகத்தில் 6 கிரகம் இருக்கும், ஒரு சில ஜாதகத்தில் 7 கிரகம் இருக்கும். 5 கிரகங்களுக்கு மேல் ஒவ்வொரு பெட்டியிலும் தொடர்ந்து ஒவ்வொரு கிரகம் தனித்தனியாக இருந்தால் நாங்கள் கிரக மாளிகை யோகம்னு சொல்கிறோம். நம்ம உதயநிதி சார் ஜாதகத்தில் 9 கிரகமும் 9 பெட்டியில் தொடர்ந்து இருக்குது. இது ஒரு கிரக மாளிகை யோக ஜாதகம். அவருடைய அதிர்ஷ்டம் அவங்க அப்பாவுக்கு கை கொடுக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பேசிய சில பல வீடியோக்களை பார்க்கிற போது அவருடைய ரேடாரில் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் முதன்மையாகவே இல்லை. அவர் சமூகத்தில் மிக உயர்த்தியும் வலுவான ஜாதகம் என்றும் வலியுறுத்தி பேசியது உதயநிதி அவர்களைத்தான். அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கியதும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு பேராற்றலாக விளங்குவார் கமலஹாசன், ஆட்சியை பிடிப்பார். ஒருவேளை இந்த முறை ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் அடுத்த டைம் அவர்தான் ஆட்சியில் அமர்வார் என்னும் அளவுக்கு கமலஹாசனுடைய ஜாதகம் அசாத்தியமான யோகங்களோடு இருக்கிறது என்று தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவர் பெருமையாக சிறப்பித்து பேசிய ஜாதகம் அஜித்தினுடைய ஜாதகம். ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் நெடுங்கால இலக்கோடு வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்கிற தன்னம்பிக்கையோடும் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் உயர்ந்து நிற்கிற விஜய் அவர்களுடைய வெற்றி உறுதியாகப்படுகிறது என்பதை உணர்ந்த பிறகு அவர் விஜய் பக்கம் முழுமையாக சாய்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய விஷயங்களை பார்க்கிற போது பளிச்சென தெரிகிறது. ராதன் பண்டிட் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் முதலில் திருமணம் செய்த பெண், அவருடைய மனைவியாகப்பட்டவள் மர்மமான முறையில் மறைந்து போகிறார். ஆனால் சட்டத்தின் உதவியால் அது தற்கொலை என்று முடிவுக்கு வரப்படுகிறது. அது ஏன் மர்மமான முறை என்றால் அவரோடு அடுத்த திருமணம் செய்து கொண்ட பெண் அந்த குற்றத்தை கூறுகிறார். ராதன் பண்டிட்டினுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் இடம்பெறுகிறார்கள். அண்மையில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக தன்னோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனைவி திடீரென இறந்து விட்டார், அந்த துயரில் தவித்து வருகிறேன், உடல் இளைத்து விட்டது என அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆறுதல் தேடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அப்படி ஒரு உருக்கமாக இருந்தது அந்த வீடியோ. யார் கேட்டாலும் மனம் கலங்கடிக்கும். இப்படி ஒரு பாதிப்பை அவர் சந்திச்சிட்டாரேன்னு பரிதபிக்க வைக்கும். அந்த வீடியோ வெளியிட்டு சரியாக 1 வருடத்தில் மற்றொரு வீடியோ வெளியிடுகிறார். எனக்கு 3 பெண்ணு ஒரு பையன் எல்லாம் மேலை நாடுகளில் இருக்கிறாங்க. எனக்கு பண சிரமம் கிடையாது. உட்கார்ந்து சாப்பிட்டா இன்னும் 200 வருஷத்துக்கு சாப்பிட்லாம், அவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வர நான் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரிஸ்லாம் நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டில் வெரி வேல்யூபிள் கிளைண்ட்ஸ் மட்டுமே ஒரு 4000-5000 பேர் இருக்காங்க. எனக்கு எக்ஸ்ட்ராடினரி வருமானம் இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. இன்னொரு 100-200 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட செல்வம் சொத்தும் இருக்குது. மனைவியை இழந்து விட்டேன், என் உடலே இழைத்து விட்டதுன்னு சொல்ல போது இருந்த அந்த துயரம், அந்த துக்கம் நம்மளெல்லாம் பாதிச்சுது. அதுலேருந்து சரியாக 1 வருடத்தில் எனக்கு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னு 60 வயதில் அவர் கேட்கிற போது எங்கோ ஏதோ நெருடுகிறது. அவரோடு 2வதாக வாழ்ந்த இந்த சுபஸ்ரீங்கிற அந்த பெண் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜூனியர் விடனில் பேட்டி அளிக்கிற போது இவன் மிகப்பெரிய பெண் பித்தன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு ராதன் பண்டிட் நதி மூலம் ரிஷி மூலம் ரொம்ப சிக்கலான விஷயங்கள் நிறைந்ததாக தெரிகிறது. தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்குமான மனோபாவங்கள் இவரிடம் மிகுந்திருக்கிறது. இதுதான் விஜய்க்கு இவர் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து.
நேற்றைய தினம் இவர் வழங்கியிருக்கிற வீடியோக்களில் விஜய் எதிர்காலத்தில் பிரதமராக ஆவதற்கான சூழ்நிலை இருக்கிறது, மோடிக்கு போட்டியாக வருவார் என்கிற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் விஜயை நிச்சயமாக பாதிக்கச் செய்யும். விஜயோடு மிக நெருங்கி விஜயினுடைய அந்தரங்க விஷயங்கள், இராஜாங்க விஷயங்களை இவர் எந்த அளவுக்கு அறிய முற்படுகிறாரோ அந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்திற்கு பிற்காலத்தில் பெரும் பலவீனங்களை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களாக மாறும். காரணம், இவர் பிரதமர் அலுவலகத்தில் முக்கிய அதிகாரிகளோடு நெருங்கி பழகி வருகிறேன்னு பல வீடியோக்களில் சொல்கிறார். உதயநிதி தான் வருங்காலத்தில் முதல்வர் ஆவார் என்று ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர் அழுத்த நிறுத்தமாக சொல்வதின் மூலமாக அந்த முகாமிலும் இவருக்கான தொடர்புகள் நிச்சயமாக நீக்கமர நிறைந்தே இருக்கும். அதனால் என்னைக்கு தேவைப்பட்டாலும் யாருடைய கைப்பாவையாகவும் இவர் மாறக்கூடிய ஆபத்து இவருடைய பலவீனங்கள் காரணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட முக்கியஸ்தர்கள் இந்த எச்சரிக்கையை அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என அடியேன் விரும்புகிறேன். ஹரி ஓம் மகா